ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன எபிசோடில் நம்ம வித் லவ் ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தோம். அதில் ஹீரோ ஹாய் சொல்ல, ஹீரோயின் ஹாய் சொல்ல, அதோட போன எபிசோட் தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஹீரோ அப்புறம் ஏதாவது பேசலான்னு வரும்போது ஹீரோயின் ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயின் ஒரு யூடியூபர், அவர் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் ஏதோ ஒரு மியூசிக்கு காப்பிரைட் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆகிட்டா. சரி தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டா. ஹீரோ ஐயோ நம்ம ஏதாவது பேசலான்னு வந்து அந்த பொண்ணு என்ன தூங்க போதே அப்படின்னு அவரு கொஞ்சம் அப்செட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் அழகாக தூங்கிட்டு இருப்பாங்களா, அதை அப்படியே பார்த்துட்டு ஹீரோ பார்த்துட்டே போவாரா, அப்படியே பாதி தூரம் போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் எழுந்திரிச்சாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு எப்போ ஹீரோயின் எழுந்திரிப்பாங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவங்க எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் அவருக்கு ஜாலி ஆகிடுச்சு. அதனால் அவர் போயிட்டு ஹீரோயின்ட்டு என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். என்ன எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அது கொஞ்சம் இன்சல்ட்டாக இருந்தாலும் இல்லை செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நம்ம ஜங்குக் பற்றி நமக்கு தெரியாதா, அவர் ஒரு ஆர்மியாக இல்லாத பொண்ணை தானே மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னார். அதனால இவருக்கு ரொம்ப ஜாலியாகிடுது. ஆனால் ஹீரோயினுக்கு இவர் யார் இப்படியா நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டும் வந்துட்டு லண்டன் போய் சேர்ந்துருது. எல்லோரும் போயிட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி போயிட்டாங்க எல்லாருமே. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் நம்பர் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கும் போது திரும்பி பார்க்க காட்டி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினுக்குன்னு ஒரு இடம்லாம் கொடுத்துருக்காங்க, ஹவுஸ்லாம் அவளுக்கு இருக்குது. அந்த இடத்துல தான் அவள் தங்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நாள் இங்கே இருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்க ஜங்குக்கும் போயிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பார்த்தோன்னே ஏன்டா என்னை விட்டுட்டு வந்தீங்க, கொஞ்ச நாள் இருந்து என்னோடய வந்திருக்கலாம்ல அப்படின்னு அவங்களுக்குலாம் போயிட்டு சண்டை போட்டு சும்மா அடிச்சுட்டு விளாண்டுட்டு ஜாலியாக அவங்களும் அவங்களோட வெக்கேஷன் ட்ரிப்பு தானே போயிருப்பாங்க லண்டனுக்கு. அதையும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இது அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஜங்குக்கு வந்துட்டு சும்மா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போயிட்டு கூப்பிடும்போது ஜிமின் வரலன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் சரி நீ வரல, நான் நான் போயிட்டு தேவை கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு தேவை கிட்ட கேட்கும்போது அவரும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சும்மா ஒர்க்கே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கார். சும்மா எனக்குன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அவருக்கு என்ன அவ்வளோ பிஸியான ஒர்க் இருக்க போது ஃபோன் பார்க்குறது தான். சரி போங்கடா நான் தனியாகவே போய்க்கிறேன்ட்டு போயிடுவார். ஆனால் ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு, ஏன்னா ஆப்போசிட்டில் ஹீரோயின் வராங்க.